சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எமது காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம், தமிழரசு கட்சி தற்பொழுதும் தமிழ் மக்களின் ஏகோபித்த கட்சியாக இருக்கின்றதா? தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின்படி ஏனைய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என கூறுவது சரியா? தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினை என்பது மிக நீண்ட காலமாக காணப்படுகின்ற ஒரு விடயம். இந்த நிலைப்பாட்டிலாவது கட்சி கொள்கைகளை விட்டு கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து தமிழர்களின் இனப்பிரச்சினை தொடர்பான தீர்வுக்கு பலமான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போகிறார்களா இந்த தமிழ் கட்சிகள் என்பது தொடர்பாக ஒரு விவாதத்தை, ஒரு விளக்கத்தை நாங்கள் இங்கு பார்ப்போம். இரண்டாவதாக, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினை தொடர்பாக அவர் அங்கு பேசியுள்ளாரா அல்லது பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக ஏதாவது பிரஸ்தாபித்துள்ளாரா என்பது தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடு. நேற்று முன்தினம் வவுனியாவில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தின் பின்னர் அங்கு பேசப்பட்ட விடயங்கள், தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களாக இந்த மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. ஆனால் இந்த 5 மணித்தியாலங்களிலும் முழுமையாக 4 மணித்தியாலங்களுக்கு மேல் பேசப்பட்ட விடயம் என்னவென்றால், தலைவர் தெரிவு தொடர்பான விடயம். தமிழ் மக்களின் ஒரு கட்சிக்குள்ளேயே தலைவர் தொடர்பான இவ்வாறு பிரச்சினை காணப்படுகின்ற போது ஒரு தேசிய இனப்பிரச்சினையினை எவ்வாறு இந்த தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயற்படப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. இதுவரை இவர்கள் கட்சி கொள்கைகள் என்று பேசி பிரிந்திருந்ததன் காரணமாக உண்மையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக இத்தனை வருட காலம் நீடித்து சென்றமைக்கு இவர்களும் முக்கியமான ஒரு காரணம். ஆளுக்கால் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்ட ஒவ்வொரு கொள்கைகள் காரணமாக உருவாக்கப்படுகின்ற தீர்வு திட்டங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்வதும் ஒருவர் நிராகரிப்பதும் என பிரிந்தே தற்பொழுது இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்பட்டுள்ளது. கட்சி கூட்டத்தில் மாவை சேனாதி ராஜா தொடர்ந்து தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு அல்லது புதிய தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்கவே அந்த மத்திய குழு கூட்டத்தில் முடிவெட்டப்பட்டுள்ளது. முழுமையான முடிவு கூட எட்ட முடியவில்லை. ஒரு மத்திய குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பதற்கு அடுத்த மாதம் 28ஆம் திகதி வாக்கெடுப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன் தெரிவிக்கின்றார், புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் வரை தற்பொழுது மாவை சேனாதி ராஜா தலைவராக இருந்து ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். பின்னர் ராஜினாமா தான் செய்ய விரும்பவில்லை என தெரிவித்ததாக குறிப்பிடுகின்றார். ஒரு தரப்பினர் அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர், ஒரு தரப்பினர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்பட முடியுமா அல்லது அவர் தலைவர் பதவியிலிருந்து அவருடைய ராஜினாமாவை மத்திய குழு ஏற்றுக்கொண்டது இன்னொருவர் தலைவராக தெரிவு செய்ய முடியும் அல்லது துணைத் தலைவர் தலைவராக அதுவரை காலமும் செயற்பட முடியுமா என்பது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தொடர்பான தீர்வு திட்டம் தொடர்பாக குறிப்பிடுகையில் அவர்கள் இப்பொழுதும் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களின் ஏகோபித்த கட்சி என குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் தமிழரசு கட்சியே இம்முறை வடக்கு கிழக்கின் அத்தனை தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிகள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்றுள்ளனர். எனவே தற்பொழுதும் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஏகோபித்த கட்சி தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சி வைக்கின்ற தீர்வு திட்டமே இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு திட்டமாக இருக்க வேண்டுமே தவிர தற்பொழுது முளைத்துள்ள கட்சிகள் அல்லது வேறு தேவைகளுக்காக தம்மை பிரபல்யப்படுத்துவதற்காக கொண்டு வரும் திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுவாக இருந்தாலும் எமது மத்திய குழுவிலே தீர்மானிக்கப்பட்டு அதன் பின்னர் அது எமது கட்சி முடிவாக அறிவிக்கப்பட்ட பின்னரே அந்த கட்சி முடிவு ஏனையவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களுடன் ஒத்துப்போனால் அவர்கள் எம்முடன் சேர்ந்து செயற்படுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என அவர்கள் தற்பொழுதும் ஏகோபித்த மனப்பான்மையில் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்துக்கு அமைய ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார். அது தொடர்பாகவும் சுமந்திரன் மறைமுகமாக இவ்வாறு புதியவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது,
நாங்கள் முந்தைய காலங்களில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பான தீர்வை எழுத்து மூலம் வழங்கியிருந்தோம். அதுவே எமது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு. கோட்டபய ஆட்சி காலத்திலும் எழுத்து மூலம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக நாம் அறிவித்திருந்தோம். அதுவே எமது கட்சியின் நிலைப்பாடு. இனிவரும் காலங்களில் எமது கட்சியின் நிலைப்பாடை நாம் மத்திய குழு கூட்டத்தில் ஒன்று சேர அறிவித்த பின்னர் இது தொடர்பாக ஏனையவர்களுடன் பேசலாம் என தெரிவிக்கின்றார். ஒரு மத்திய குழு கூட்டம் தலைவரை தெரிவு செய்வதற்கே இவ்வளவு காலம் இழுத்தடிக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய நிலையை தற்போது அனைவரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குகின்றனர். இந்த நிலையில் இப்பொழுதும் தமிழரசு கட்சி ஏகோபித்த கட்சி என இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழரசு கட்சி இம்முறை தமிழ் மக்கள் மத்தியில் விரக்தியை சந்தித்துள்ளது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இனப்பிரச்சினை என்பது தமிழ் மக்களின் நீண்ட கால பிரச்சினை. எனவே இதிலாவது தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு முடிவினை எடுத்து அதை பலமாக அரசாங்கத்திடம் முன்வைக்கும் போதே நமக்கான ஒரு தீர்வினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை செல்வம் அடைக்கலநாதனும் சுமந்திரனுடைய இந்த கருத்துக்கு தன்னுடைய பதிலை வழங்கியுள்ளார். இவ்வாறு தெரிவித்தமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகும். ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டில் ஏனையவர்கள் ஒத்துப்போகின்ற செயற்பாடு செய்வதற்கு இது சாதாரண விடயமல்ல. இது ஒரு தேசிய இனப்பிரச்சினை. 70 வருட காலத்துக்கு மேலாக தமிழ் மக்கள் பல்வேறு தியாகங்கள் செய்து பல்வேறு போராட்டங்களை செய்து இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக பலர் உயிர் தியாகங்கள் செய்துள்ளனர். எனவே இதனை கட்சியினுடைய கொள்கைக்காகவும் அரசியல் விளையாட்டாகவும் மாற்ற முடியாது. இது உண்மையான ஒரு விடயம். எனவே இந்த தீர்வு திட்டத்திலாவது அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரு மேசையில் ஒன்று கூடி ஒன்றாக இருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு கட்சியின் ஆதிக்கத்துக்கோ தமிழர்களின் ஏகோபித்த கட்சி என்ற கூக்குரலுக்கோ இடமளிக்க கூடாது. அவ்வாறு இடமளித்தால் இம்முறையும் 4-3 தீர்வு திட்டங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு செல்லப்படும். அது செல்லுபடியற்றதாகவே அவர்களால் பார்க்கப்படும். ஏனெனில் இம்முறை அனுர் அரசாங்கம் மிகவும் பலமான ஒரு அரசாங்கமாக உள்ளது. அவர்கள் தீர்வு திட்டத்துக்கு முன்மொழிகின்ற போது இவ்வாறு நாம் ஒற்றுமை இல்லை என்றால் அவர்கள் தாங்களே முடிவெடுக்கும் நிலைமையில் கொண்டு செல்லும். அந்த நிலைமையானது மீண்டும் சில நேரங்களில் தமிழ் மக்களை பின்னடைவுக்குள் தள்ளும். எனவே தமிழ் கட்சிகள் இதில் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். அவரும் இப்பொழுது கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய முடிவுக்கே கட்சியினுடைய தீர்மானம் அமையும். அது மட்டுமன்றி மத்திய குழுவில் நாங்கள் இது தொடர்பாக தீர்மானித்து தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக எடுக்கும் முடிவுடன் அனைத்து கட்சிகளுடனும் ஒன்று சேர்ந்து போவதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த கருத்துக்கள் தற்பொழுதிலிருந்தே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். கட்சியினுடைய ஆதிக்கம் செலுத்தப் போகிறது, கட்சியினுடைய கொள்கைகள் உட்புகப் போகின்றது. இதனால் தமிழ் கட்சிகள் மீண்டும் ஒன்றுபடுமா என்ற சந்தேகம் எழுகின்றது. இதனால் இனப்பிரச்சினை தீர்வில் தற்பொழுதும் தமிழ் கட்சிகள் ஒன்று சேராவிடின் தமிழ் மக்களின் வாக்குகள் தேசிய அரசாங்கத்தை நோக்கி செல்லும் என்பதில் ஐயமில்லை. தற்பொழுது உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பேசுபொருளாக மாறியுள்ள ஒரு விடயம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 3 நாள் இந்திய உத்தியோகபூர்வ பயணம். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய விஜயம் மேற்கொள்கின்றார். இந்த இந்திய விஜயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறு உள்ளது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் பிரதமர் எதனை வலியுறுத்தப் போகின்றார் என்பதை தமிழ் தரப்புகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன. நேற்று மாலை 4 மணியளவில் அவர் இந்திரா காந்தி விமான நிலையத்தினூடாக இந்தியாவை சென்றடைகின்றார். அவருக்கு அங்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், பாதுகாப்பு செயலாளர் ஐதோவல் ஆகியோர் வரவேற்பளித்து அழைத்து செல்கின்றனர். அவர்களுடன் கலந்துரையாடலும் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் பிரதமர் மோடியை அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்று சந்திக்க முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியது. அதாவது ஒற்றையாட்சி முறையை இல்லாது செய்து சமஷ்டி ஐ கோருவதற்கு இந்தியா துணை நிற்க வேண்டும். அதற்கான அழுத்தத்தை இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கொடுக்க வேண்டும் என அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றனர். 70 வருடங்களுக்கு மேலாக புரியோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சினைக்கு சமஷ்டியே தீர்வு. நீங்கள் 13வது திருத்தத்தை கொண்டு வந்தீர்கள். அது தற்பொழுது நீங்கள் கொண்டு வந்த 14 வருடங்களுக்கு மேல் அந்த 13ஆம் திருத்தம் நீங்கள் கொண்டு வந்த போது இருந்த சூழ்நிலை தற்பொழுது இல்லை. தற்பொழுது இன்னும் மோசமாக மாறியுள்ளது. எனவே 13ஆம் திருத்தம் பற்றி
பேசி பயனில்லை. ஆகவே சமஷ்டியை வலியுறுத்துவது இந்தியா செய்ய வேண்டிய கடமை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர். இந்த நிலையில் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி பொருளாதாரம் தொடர்பாகவும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும் நேற்றைய தினம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். இன்று அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முன்னர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களினால் ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனுக்கு அழைக்கப்படுகின்றார். அவருக்கு அங்கு அமோக வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு, அதாவது சோசலிச பொருளாதாரம் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் உறவை பேணுகின்ற அவர்களுடைய ஜேவிபியினுடைய கொள்கைக்கு ஏற்ற வகையில் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த ஜனாதிபதிக்கு இந்தியா ஒரு அமோக வரவேற்பை அளிக்கின்றது. குறித்த வரவேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் இந்தியாவின் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். அவரை ராஷ்டிரபவனில் அழைத்து இராணுவ மரியாதை அளிக்கப்படுகின்றது. செங்கமல வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. 21 இராணுவ வேட்டுக்கள் முழங்க இந்திய இராணுவத்தின் அணிவகுப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைத்து செல்லப்படுகிறார். அவர் ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தி அங்கு அமைந்துள்ள தாவர பூங்காவில் அசோக மரத்தினை இலங்கை சார்பாக அனுரகுமார திசாநாயக்க நாட்டி வைத்தார். இதில் நாம் தமிழ் மக்களாகி எங்களுக்கு என்ன இங்கு தேவைப்பாடு உள்ளதென்றால், இனப்பிரச்சினை தொடர்பாக என்ன பேசிக்கொண்டார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் மோடியுடன் நேரடியாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அந்த கலந்துரையாடலில் சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியான சில ஒப்பந்தங்களாக காணப்படுகின்றது. இரட்டை வரி விதிப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ளுதல் தொடர்பாக 2 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களினுடைய வினைத்திறனை விருத்தி செய்வதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் பிரதி நிதி அமைச்சரும் இந்த கூட்டத்தில் இலங்கை சார்பாக ஜனாதிபதியுடன் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் சில அபிவிருத்திகள் தொடர்பாகவும் பொருளாதார விருத்திக்கு இந்தியாவின் பங்களிப்பு தொடர்பாகவும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அனுராதபுர புகையிரத பாதுகாப்பு கடமைகள் மறுசீரமைப்பு, காங்கேசன்துறை புகையிரத பாதை மறுசீரமைப்பு மற்றும் பெட்ரோலிய குழாய் அமைத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாக நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். அதேபோல் அனுரகுமார திசாநாயக்கவும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு, எல்லை ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் ஏற்படும் விதத்தில் இலங்கை ஒருபோதும் நடந்து கொள்ளாது, அதற்கு அனுமதி வழங்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான விடயங்கள் அங்கு பேசப்பட்டுள்ளது. பொருளாதார விருத்தி தொடர்பான விடயங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடியும் எதுவும் பேசவில்லை. அனுரகுமார திசாநாயக்கவும் எதுவும் பேசவில்லை. இதுவரை அனுரகுமார திசாநாயக்கவின் இலங்கை ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ள அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பேசிக்கொண்ட விடயங்கள் என்னவென்று அதன் அடிப்படையிலேயே தான் நான் தெரிவிக்கின்றேன். சமஷ்டி அடிப்படையில், அதாவது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதியோ இந்திய பிரதமரோ எதுவும் பிரஸ்தாபிக்கவில்லை. கோடிடப்பட்ட அறிக்கையில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவும், இந்திய இலங்கை தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாகவும், சில இந்தியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் அமுல்படுத்துவது தொடர்பாகவுமே இருவருடைய கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. தேசிய மக்கள் சக்தி எத்தகைய தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போகின்றது என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்துள்ளது.